ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அரசி வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ குமார் அரசி கிட்ட படம் பார்க்க போகலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்ட அரசி இல்லை முடியாது, வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நல்லா சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இது எல்லாமே சுகன்யா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே குமார் கிட்ட போயிட்டு இப்படி நீ பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம போட்ட பிளான் எல்லாம் என்னத்துக்கு ஆகிறது, இதை பத்தி நீ யோசிச்சியான்னு சொல்லி கேட்க. இதை கேட்டதுமே இல்ல அது சொல்லிட்டு குமார தயங்கினதோ இல்ல எனக்கு அவ கூட போயிட்டு சினிமா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால அது ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக செஞ்சு கொடுக்குறீங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சரி நான் போயிட்டு அவகிட்ட பேசுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு பேசுறதுக்காக போகிறாங்க. என்ன அரிசி எதுக்காக இங்கே உட்காந்துட்டு இருக்க, சும்மா காற்று வாங்கலான்னு உட்காந்துட்டு இருக்க, நீ நிஜமாவே காற்று வாங்க உட்காந்தியா இல்லை குமாரை பார்க்கணுன்றதுக்காக உட்காந்தியான்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை அது சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை மீனா நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க போலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, அரசி கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சுகன்யா அரிசியை கூட்டிட்டு உள்ள போறாங்க. இப்ப மீனாவுக்கு சந்தேகம் வருது. அடுத்த ட்ராக்க அரசி கிட்ட கோமதி எப்ப பாரு போனவே நோண்டிட்டு இருக்கே, என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. யாரடி மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுல நம்ம அரசி குமார பேரை கும்முதான் சேவ் பண்ணிருக்காங்க. என்னடி யார் அது கும்முதான் சொல்லி கேக்குறாங்க. இல்ல என்னுடைய ஃப்ரெண்டுமா, அவ ஸ்பெஷல் கிளாஸ் போகணும்ல, சீக்கிரம் வரையா இல்லையா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீ குடும்ப போன்னு சொல்லிட்டு அரசி வாங்குறாங்க. இது எல்லாமே மீனாவுக்கும் அதே மாதிரி கோமதிக்கும் சந்தேகத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணது. அடுத்த ட்ராக்கா நம்ம கதிர் ராஜியை காட்டுறாங்க. ராஜி ஓடும் போது லைட்டா ஸ்லிப் ஆகி முட்டி பிறண்டுடுது. உடனே கதிர் ஐயோ இப்படி ஆயிடுச்சா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கதிர் ராஜியை தூக்கி விடுறது. ராஜி கிட்ட என்னாலதான் இப்படி உன்னை நிறைய ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. என்னுடைய ஆசைக்காக என்னுடைய கனவுக்காக உங்களுடைய கனவா நினைச்சு நீங்க இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி ராஜு சொல்றாங்க. இதை கேட்டு கதிர் ஃபீல் பண்ணிட்டு இன்னைக்கு ஒன் டே ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளையில இருந்து கண்டிப்பா கண்டினியூவா நம்ம ஓடணும்னு சொல்லிட்டு கதிர் ராஜு ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. இதை நினைச்சு ராஜு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.